விசிட் விசாவில் பலரும் தொழில் வாய்ப்புக்காக கனடாவுக்கு செல்கின்றனர். இந்நிலையில் கனடாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் இந்த காணொளியை முழுவதுமாக பார்க்கவும். முகநூல் உறவுகளே, இப்ப கனடா போய் வந்த என்னுடைய தங்கச்சி, விசிட் விசாவில் கனடா போய் வந்த என்னுடைய சொந்த சகோதரிய நான் பார்க்க வந்திருக்கேன். என்னன்னு சொன்னா, அவைக்கு உண்மையாவே இங்க ஒரு 5 ஏக்கர் காணியில விவசாயம் செய்யற ஆளவ. சரியா, விவசாயம் செய்து நல்ல வடிவா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் தம்புளைக்கு சாமான் கொண்டு போய் நல்ல வடிவா தான் இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு வந்தவ. திடீரென ஒரு கனடா ஆசை ஆள் விசிட் விசாவில் போய் இப்ப வந்திருக்கு. இப்ப ஆளை சந்திக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஒருக்கா பாப்போம் என்ன நடக்குது, என்ன மாதிரி ஆள் தன் பிசினஸ் கவனிச்சு கொண்டிருக்குன்றத பாப்போமா. இதுதான் என்னுடைய சகோதரியோட தோட்டம். சகோதரம் என்ற சகோதரம் இப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 ஏக்கர் காணி. 5 ஏக்கர் காணியில சரிதானே அவ கத்தரி நட்டுருப்பா, கொச்சி நட்டுருப்பா. இப்ப இதுல ஏதோ நட்டுருக்கா, அது என்னன்னு தெரியா, நீ ஆளை கண்டுதான் கேட்கணும். கிட்டத்தட்ட 5-6 பேர் வேலை செய்வாங்க. இப்ப என்னன்னு சொன்ன என்ன இந்த காணொலி மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்மளோட சகோதரி இவ்வளவு தொழிலை இங்க வச்சுக்கொண்டு விசிட் விசாவில் என்னத்துக்கு கனடா போனவன்றதை அவட்ட கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னென்ன காய்கள் கிடக்கு, எப்படி அவட இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போறா என்றதையும் உங்களுக்கு சொல்ல போறேன்னா பொறுத்திருந்து பாருங்க. இதான் தோட்டம். இப்ப என்னன்னு சொன்னா, அந்த இதுல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல துபாய் பூசணிக்கு ஆஞ்சு கொண்டிருக்காங்க. ஆள் பார்த்து கொண்டிருக்க என்ற சகோதரி தான் பார்த்து கொண்டிருக்கிறா. அவ இங்க நல்ல பிசினஸ் செய்யறவ, காணிகள் வாங்கி விற்கிறது, தோட்டம் செய்யறது, கோழி ஃபார்ம் செய்யறது, பண்ணை செய்யறது, இப்படி பல பிசினஸ் செய்து கொண்டு வந்தவ. ஒரு கார் ஒன்று எடுக்கிறதுக்கு காசு வச்சிருந்தது ஆள். கார் ஒரு ஹோண்டா விசில் ஒன்று எடுக்கிறதுக்காக காசெல்லாம் வச்சிருந்தது. இப்போ அதை கொண்டு கனடாவில் விட்டுட்டு வந்துட்டு இப்ப என்னடா கனடா போய் ஒரு ஃப்ராடோ எடுப்போம் தான் நாள் போனது. சரி வர இல்ல விஷயம். சரி, விஷயத்தை நம்ம அவட்டையே கேட்டுக்கொள்வோம், எல்லாத்தையும் அவட்ட கேட்டுக்கொள்ளும். அவ சாதாரணமான ஆள் இல்ல. சகோதரம், என்ன பாடு, என்ன நடக்க, என்ன வர விடுறீங்கல்ல தோட்டத்துக்குள்ள? கேமரா இல்ல சகோதரம், நான் வரப்போறேன் வேணாம் பண்ணீங்களே தோட்ட பக்கம். இல்ல நான் வெளியே நிக்கிறேன், வேறொரு அலுவலா நிக்கிறேன். சகோதரம், என்னதுக்காக வர விட மாட்டேன்? நீங்க இந்த காயில பார்த்து நாங்கள் நட்டுருவோம்டா. இல்ல அப்படி இல்ல, எங்க வர இது அவட தோட்டத்துல உள்ள அறுவடையா. அவ கனடாவில இருந்தாலும் இங்க எல்லாம் நட்டுக்கிட்டு இணைக்கிதான் வச்சிருக்கா. விஷயம் இல்லாம ஆள் வரல நாட்டுக்குள்ள. சகோதரம், என்னதுக்கு என்ன வரவேணாம் நீங்க? நல்ல காயண்டு கண்பட்டுருவோம்டா. என்ன நடக்குது இப்ப? என்ன விலை என்ன மாதிரி போகுது துபாய் பூசணி? இந்த பாருங்களா, இது எல்லாமே இந்த தரமான காய். இங்க ஒரு காய் கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல என்ன சவரம் சொல்லவே மாட்டீங்க. சரியான நெருவைய இப்படி இந்த இடமெல்லாம் ஆஞ்சிருக்காங்க. இப்ப எத்தனை நாள் ஆயிருங்க? இந்த பாருங்க, எல்லாரும் ஆஞ்சி போடுறாங்க. பையன் கேமராவோட உள்ள வர விடாம. தரமான காய சகோதரம், ஏன் சொல்லல? 1 கிலோ 2 கிலோ கொடுக்க வேண்டி வருமாண்டோ? சரி, இதுதான் தோட்டம். இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அறுவடை நடக்குது. இது எத்தனை நாள்ல ஆயலாம்? 45 நாள்ல போடுங்களா காய ஆயலாம்? 55 நாள்ல ஆயலாம்டா. புறம் அவதான் வருவா, பொஸ் தான் வருவா. என்ன சொன்னா சவரம், என்ன எத்தனை நாள்ல இது அறுவடை செய்யலாம்? இது சொல்லுங்களா, அந்த உண்மையை மக்களுக்கு சொல்லுங்களேன். சும்மா கனடா போய் 55 நாள்ல பலன் எடுக்கலாம். 55 நாள்ல பலன் எடுக்கலாம்னா புறம் என்ன, வேற தொழில் தேவையில்லையே. 55 நாள்ல கையில காசு. இது பாருங்க, இது எத்தனை ஏக்கருக்கு செய்திருக்கீங்க? இது கூட வரும் போல இருக்கு, பொய் கணக்குகளை சொல்லிக்கொண்டு. சரி, அங்கால கத்தரியா? கத்தரி எத்தனை நாள்? வாங்க கொஞ்சம் கதைச்சு போடுங்களேன். கத்தரி எத்தனை நாள்ல ஆயலாம்? இது கத்தரி தோட்டம். இந்த கத்தரி தோட்டம் என்ன சவரம் காய் கிடக்கா? எத்தனை கிலோ வாங்கிங்க? அப்புறம் என்ன
கனடாவில இருந்து வந்தாலும் விஷயமா தான் வந்திருக்கீங்க. போக்குள் நல்ல காலம் தான் நீங்க செஞ்ச அந்த தோட்டத்தை கைவிட்டுட்டு போகல. வேறவனுக்கு கனடா விசா கிடைச்சிருந்தா தோட்டம் எல்லாம் விட்டறிஞ்சு போட்டு போயிருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சீங்கடா? விஷயம் வந்து காரியத்துல கொஞ்சம் கண்ணா இருந்திருக்கீங்க. பிசைனாலும் வந்து சுய தொழில செய்வோம். இதான் வந்து கத்தரி தோட்டம். இது கிட்டத்தட்ட இது எத்தனை ஏக்கருக்கு வச்சிருக்கீங்க? எத்தனை கண்டு? 9,000 கண்டா சவரம். கிட்டத்தட்ட மலைக்கு முதல் எத்தனை தரம் காய்க்கும்? இப்ப இத வந்து இந்த சகோதரி என்ன செய்வான்னு சொன்னா நேரடியா தம்புள்ளைக்கு தான் போட பாப்பா. இங்க உள்ள சில்லறை வியாபாரி எல்லாம் கொடுக்க மாட்டா, நம்ப மாட்டா யாரையும். என்ன சகோதரம் என்ன இது தம்புள்ளைக்கே ஃபுல்லா ஏத்த போறீங்களா? ஏன் எங்கள்கிட்ட தந்து விக்கலாம் தானே? ஆக்கள் அவ்வளவு நல்லம் இல்ல. காசுக்கு 100 தரம் கோல் அடிக்கணும் கொடுத்து போட்டு வாங்கும் வரைக்கும். சரி, லாபமோ நஷ்டமோ அது நேரடியா பார்த்து கொள்ளலாம். எங்களை மாதிரி ஆக்களுக்கு இதை கொடுத்தா இதுல லாபத்தை காண்ற கஷ்டமா? சரி, இஞ்சாலையும் என்ன புல்லா நட்டு வச்சிருக்கீங்க? போட்டுட்டீங்களா இல்ல போட போறீங்களா? இது மொத்தமா எல்லாம் நினைக்கிறேன் 5 ஏக்கர். என்ன 5 ஏக்கர்? இதுல வந்து எத்தனை நிலையம் பூசணி? சரி சௌரம், இப்ப என்னண்டா சில நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்ட்ட சில்லறையா வாங்க வந்தா கொடுப்பீங்களா? ஏன் சகோதரம் சில்லறையா வாங்க பாக்கெட்ல வச்சு செலவழிஞ்சிரும். அப்படியே கொடுத்து அப்படியே எடுத்தா தான் அடுத்ததுக்கு ஏதாவது போடலாம். அப்ப அடுத்தது கோழி பண்ண என்ன வாங்கிக்கிறாங்க? அது வேலை நடக்குதாங்க. அது முடிஞ்சோன்னு அங்க வாங்க, அங்க நல்ல கோழி வேலை அங்க ஆக்கள் போட்டுதான் இங்க வந்தது. சரி, இவ்வளவு தொழில் இருக்க என்னதுக்காக அப்ப கனடா போனது? கனடா ஒருக்கா பாத்துட்டு வருவோம் போனது, பார்த்த வரைக்கும் ஞானம் கொண்டு வந்தாரு. ஆனா அங்க இருந்தும் விஷயமா இருந்திருக்கீங்க, அதான் பெரிய விஷயம். என்ன சோதர் அங்க இருக்கக்குள்ளையும் இது எங்கட நிரந்தர தொழில் தான் செஞ்சு கொண்டிருந்தாதான் அங்க ஏதாவது அங்க ஒரு ஆக்களுக்குள்ள வேலை செஞ்சாலும். நீங்க இப்படி நினைச்சிருப்பீங்க ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஒரு ப்ராடோ எடுத்து போட்டு வருவோம் தான் போனது. எங்களுக்கு சொல்லலையே சார் அந்த போக்குள்ள அந்த விஷயம் தெளிவா ஒன்றும் சொல்லலையே. யாரும் சொல்லிட்டு போறேன் என்னன்னா அது தடங்கள் வந்து அப்படி என்ன இன்னொரு தண்டை சொன்னா தடங்கள் வந்துருமா? என்ன இது கதை? இது அப்படித்தானே கூட நடக்குதுன்னு. கனடா போற பாட்டியே நிறைய பேர் போட்டு தான் போயிருக்காங்க. கனடா போன பாட்டி விளைக்கிறதுக்கே கனடா போறேன்னு இங்க கண்ணமா செலவழிச்ச பாட்டி இருக்கே சவோ. அதுக்கு தான் போறேன்னு சொல்லி அதை கொண்டாடினது. சௌரம் அந்த பக்கத்து தோட்டத்துல என்ன இளநிய 5 தருவீங்களா? பக்கத்து தோட்டத்துக்கு இப்ப நான் பொறுப்பு. இளநீ குடிக்கக்கூடியமா இருக்கா? தரமாட்டீங்களா? நீங்க தரமாட்டீங்களா? அதான விஷயம். என்ன சோ உங்களோட கதை இது? சோ இந்த கிணறு எத்தனை கிணறு இருக்கு? இப்படி 2 கிணறும் தண்ணி வத்துமா? ஒரு மணி பாப்போமா கிணத்த ஒருக்கா பாத்துட்டு தான் அம்மட்ட சரி. இது கேம் ரெடிமேட் கேம் ஒன்று தான் கொடுத்து வச்சிருக்கீங்களா? எத்தனை இது தூக்கி வச்சீங்க? இப்படி 5 கிட்டத்தட்ட என்ன 10 அடியில தண்ணி நிக்குது. சரி, இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு உங்களால லாபம் எடுக்கலும் இந்த தொழில? உங்களோட விவசாயத்தால உங்களால எவ்வளவு லாபம் எடுக்கலும்? ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா இப்ப போற விலைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கலாம். ஒரு 50 நாள்ல 2 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கலாம். ஆனா விலை கூட போக மாட்டா. இது இப்ப 4 லட்சம் லாபம் எடுக்கலாம். இப்படி ஒரு தொழில கைக்குள்ள வச்சுக்கொண்டு என்னது அங்க எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா கனடா பெரிய நாடா அது இது போனா 10 லட்சத்தோட வரலாம், 15 லட்சத்தோட வரலாம், ஒரு பெரிய முதல்ல பிடிச்சிட்டு வரலாம், பல்ல கடிச்சா உழைக்கலாம்னு தெரிஞ்சாலும் எல்லாரும் சொல்ற கதைக்குள்ள மண்டை போனோடனே சரி உழைச்சு பாப்போமே அங்க போயிட்டு அள்ளிட்டு வரேன்னு போறாரு. போயிட்டு அங்க அவங்களுக்கு வேலை செஞ்சு இப்ப கார் ஒன்று எடுக்க வச்சு இந்த காசை தான் நீங்க நாசமர்த்தன மாதிரி சொல்றாங்க. 5 மாசம் கார் ஒன்று ரெக்க வலிக்கிட்டு இருந்தீங்களா? வாகனம் போயிட்டு இருந்த வாகனம் கடவுளே வாகனம் பார்த்தாச்சோ அது லீஸ் கட்டி இது செய்ய 1 கோடி வரும் போல இருக்கு. கடவுளே அப்ப இருந்த வாகனத்தை இருந்த ரெடி கேஸ்ல இருந்த வாகனம் போயிட்டு லீஸ் இல்லாம இருந்த வாகனம் கனடாவே போனது வாகனம் தான். அது என்ன சொல் நல்ல ஒரு வாகனம் வச்சிருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டா தம்புள்ள இழுக்கக்கூடிய அளவுல வாகனம் இருந்தது. முதலாளி கனடாவே தொழிலாளியா வந்து
ஐயோ கடவுளே. இப்ப நாங்க சிரிச்சா சகோதரத்துக்கு ஒரு 25 லட்சம் லொஸ்ட் போயிருக்கு. அதை நினைச்சு சகோதரம் சிரிக்குது. 12 லட்சம் ரூபாய் காசு போட்டுதான் இதுக்குள்ளே முதல் பாத்துருக்கு. ஆனா இது என்ன கை கொடுக்கும், ஒரு முறை அழிஞ்சாலும் அடுத்த முறை. ஓ இல்ல, இது மட்டும் இல்லையா உங்களோட தொழில்? கோழி பண்ண வச்சிருக்கீங்க, அதுல உழைப்பீங்க, இந்த காணிகள்ல கமிஷன் கண்டபடி அடிச்சு அதுல சம்பாதிச்சீங்க, தோட்டம் இருக்கு. சாணிய கூட விட மாட்டீங்களே சகோ. கனடா போய்தான் நினைச்சேன், கொஞ்ச நாள் விட்டதான் பிரச்சனையா. அதுதான் பிரச்சனை. இந்த சாணிய கூட இங்க கண்டாலும் 4-5 புடவைகளை போட்டு அந்த வாகனத்துல நிரப்பி இழுத்துட்டு வந்துருவீங்களே வீட்டை. நம்மளோட தொழிலை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனாம இந்த பிரச்சனை, அதெல்லாம் இப்ப வாகனம். சரி சகோதரம், சரி. இப்ப நான் உங்களோட தோட்டத்தையும் காட்டியிருக்கேன். நீங்க இவ்வளவு ஒரு தொழில் முனைவோர்ன்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு காட்ட விரும்பி இருக்கேன். அதுல இப்ப நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன? செய்யற தொழில கைவிடாம செஞ்சாலே வெற்றி காணலாம். செய்யற தொழில தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான். நாங்க செய்யறத ஒரு கண் நட்டப்பட்டா 2 தரம் நட்டப்பட்டாலும் அதுக்குள்ளே வருவம் கொண்டு வந்தாதான் ஒரு காலத்துல இதுல இருந்து வரலாம். இல்லாட்டிக்கு அங்கோடி இங்கோடி நாங்க கொண்டு சேர்க்க கணக்கா வயசும் போய் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அரவாசி வந்த காரணமே அங்க வாழ போனா அந்த வாழ்க்கையே ஒரு மிஷின் மாதிரி வாழும், காசை சம்பாதி. அப்ப இருக்கிற 34 வயசுல இன்னும் மிஷின் மாதிரி அங்க 6 வருஷம் உழைச்சிட்டு 40 வயசுல வர சொத்தை உழைச்சு உங்களுக்கு கவனம் தரது இல்ல சார். எங்களுக்கு ஒரு பெருமை சகோதரன் கனடா. நீங்க பெருமைப்பட்டுட்டு இங்க வாழ்ந்து முடிச்சிருவீங்க. நாங்க அங்க வாழாம கிடந்து உங்களுக்கு பெருமை தடி தரையா? பெருமை தேவன்றாக நடுவோம். இல்ல எனக்கும் அமைக்கத்தானே சார் வலிக்கிட்ட, நீங்க என்னையும் இழுத்து போடத்தானே ட்ரை பண்ணீங்க. கொஞ்சம் சரி, நீங்க மட்டும் அங்க சந்தோஷமா கிடக்கிறதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம். நீங்க வர மாட்டேங்க. அதுல கொஞ்சம் நம்ம முழிப்பாயினோடையா தப்பிட்டு சோப்பா அதை விடுங்க. இப்ப ஊர்ல ராஜா அம்மாய் வாழ்ந்துட்டு அயலூர்ல போயிட்டு ரோட்டா வேலை இருக்கான்னு கேக்குறத விட ராஜா அம்மாயே வாழ்ந்து. சோ என்ன இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு சொல்றாங்க, இந்த கனடால எங்கட தமிழர்களே எங்கட மக்களை சீட் பண்றாங்க. முதல் விஷயம் உண்மையாவா? என்ன நாங்க இனி அங்க உள்ள மக்களை எங்கட உறவு எங்கட தொப்பு கொடி என்ன நினைச்சு போறோம், அவங்க இங்க பெரிய ஒரு மோசடியை செய்யறதா சொல்றாங்களே. பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையாவா? அங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். அவங்க நினைச்சா இங்க டிக்டாக்ல போடுறது ஒரு கதை, அங்க நடந்து கொள்ற ஒரு மாதிரி. வேலையை கூட்டி கொண்டு போயிட்டு சரி வந்துட்டாங்க, கொஞ்ச காலம் பழக்குவோம் அது இதுன்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்ல. அங்க எவ்வளவு பேர் ஏமாந்து கிடக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்லுவேன், இந்த காணொலி ஊடாக மக்களுக்கு எங்கட தொழிலை வலுப்படுத்துறதுக்கான உள்ளூர்ல எங்கட உற்பத்திகளை கூட்டி உள்ளூர்ல எங்கட தொழில்களை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. நல்ல பின்புலம் இருந்தா, சொந்த பந்தம் இருந்தா ஓரளவுக்கு என்ன சொல்லுவோம். நான் போயிட்டு வாடகை இல்ல சாப்பாடுல வேலை செஞ்சேன், பிரச்சனை இல்லை, நான் இருக்கலான்னு வந்தேன், சரி வராங்க. அதே மாதிரி சகோதரங்கள் சொந்த பந்தம் அங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தா ஏதோ கொண்டு இருக்கிறாங்க. மற்றும்படி இந்த ஆரையும் நம்பி அவன் மச்சான் மாமன் போறோம்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்காம ரோட்டு வழியை தான் நிக்கிறாங்க. அதால அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இது எந்த கூட பிறந்த சகோதரமா